இதுதான் நம்ம கதையோட கதாநாயகன். இது கதாநாயகன் அப்பா. இவர்கள் இருவரும் டெக்ஸாப் விண்வெளி ஆராய்ச்சி மையத்தில் வேலை பார்க்கிறார்கள். கதையோட வில்லன் டெக்ஸாப் விண்வெளி ஆராய்ச்சி மையத்தின் தலைவர். வில்லன் தலைமையில் ஒரு மிக பெரிய விண்கலம் தயார் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த விண்கலம் எதற்காக உருவாகிறார்கள் என்றால் பூமியை நோக்கி பேரழிவை உண்டாக்கும் மிக பெரிய விண்கல் மழை ஒரு சில நாட்களில் பூமியை நோக்கி பொழியும் என்று ஆராய்ச்சியில் கண்டுபிடித்துள்ளனர். டெக்ஸாப் விண்வெளி ஆராய்ச்சி மையத்தின் தலைவர் லுசிபர் தலைமையில் பூமிக்கு அடியில் ரகசியமாக மிக பெரிய விண்கலம் உருவாக்கி கொண்டுள்ளனர். இந்த விண்கலத்தை உருவாக்கிய பின்னர் இயக்கம் செய்ய செவ்வாய் கிரகத்தின் கபா மின்சக்தி என்று சொல்லப்படும் மாபெரும் சக்தியை உறிந்து விண்கலத்தை இயக்கி ஒளிக்கு சமமாக செல்லும் அளவுக்கு விண்கலத்தை உருவாக்கி 4 பில்லியன் ஒளியாண்டில் உள்ளது. இவர்கள் ஒரு பூமியை போல் கண்டுபிடிக்கப்பட்ட கிரகம் நியூ பூமி 42D என்று பெயரிடப்பட்டுள்ளது. அந்த கிரகத்திற்கு 42 நாட்களில் செல்லும் அளவில் டெக்ஸாப் விண்வெளி மையம் விண்கலத்தை உருவாக்கி விண்கல் மழை பொழிவதற்கு முன் 20,000 மனிதர்கள் மட்டும் அந்த விண்கலத்தில் மூலம் 42 நாள் பயணம் செய்து அந்த கிரகத்திற்கு இடம்பெயர்ந்து வில்லன் ஆட்சியில் வாழ்கிறார்கள். வில்லன் நல்லவரா கெட்டவரா? கதாநாயகர்கள் அந்த கிரகத்தில் வாழும் மக்களை வில்லனிடமிருந்து காப்பாற்றுவார்களா என்பதை பற்றி விரிவாக சொல்ல போற கதை தான் தி பாசஞ்சர்ஸ் ஆஃப் நியூ எர்த்.